வணக்கம். இந்த பைப் வந்து ரூஃப்லேருந்து வரக்கூடிய ரெயின் வாட்டர் பைப்புங்க. இதிலேருந்து ஒரு டீ எடுத்திருக்கேன். டீ எடுத்துகிட்டு ஒரு சிஸ்டம் வெளியே போகிறது. இது அப்படியே நேராக வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு எல்பண்ட் வழியாக நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் போகிற மாதிரி வந்து இதை பண்ணியிருக்கேன். இந்த கேட் வால் ஓப்பன் பண்ணியிருக்கிறப்போ ஆல்வேஸ் இந்த டைரெக்ஷன் மேலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த டைரெக்ஷனில் அப்படியே வந்துட்டு அப்படியே காம்பவுண்டுக்கு வெளியே அது மொத்தமாக அப்படியே வெளியே போயிடும். இந்த கேட் வால் வந்து நம்ம அடைக்கிறப்போ தண்ணி வந்து இங்கேருந்து ஃபில் ஆகிக்கும். ஃபில் ஆகிட்டு இங்கே வந்துட்டு மேலே வந்து இந்த வழியாக வந்து அப்படியே டேரெக்டாக இப்படி கீழே இறங்கி இந்த ஃபில்ட்ரு செட்டப்புக்காக உள்ளே போயிடுதுங்க. இந்த ஃபில்ட்ரு செட்டப்பை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 2.5 இன்ச் பைப்பில் வந்து நமக்கு வந்து தண்ணி இந்த மாதிரி வந்து உள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறம் இது வந்து அவுட்டரில் இன்னொரு பைப்பும் இன்னரில் ஒரு பைப்பு இருக்குது. இன்னர் பைப்பில் வந்து ஒரு பெரிய ஸ்லாட் மாதிரி எடுத்துகிட்டு நிறைய ஒரு ஹோல்ஸ் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு இங்கேருந்து ஒரு இவ்வளோ லென்த்துக்கு சுமாராக ஒரு 5லேருந்து 6 அடி டிஸ்டன்ஸுக்கு வந்து இதை வந்து சின்ன ஸ்லாட் மாதிரி எடுத்துகிட்டு இந்த அவுட்டரில் வந்துட்டு அந்த ஃபில்ட்ரு பேப்பர் போட்டு எல்லாமே டை பண்ணியிருக்கு. ஸோ தட் வந்து உள்ளே வரக்கூடிய தண்ணி வந்து உள்ளே வந்துடும். இந்த ஃபில்ட்ரு மெஸ் வழியாக ஃபில்டர் ஆகிட்டு இதிலிருந்து வந்து வரக்கூடியது வந்து இந்த தண்ணி இந்த டீ வழியாக இந்த கேட் வால் வழியாக அப்படி கீழே போயிடுதுங்க. இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணியிருக்கேன், அதுன்னு கீழே வந்துடுது. பை சான்ஸ் இந்த 2 கேட் வால்லையும் அடைச்சிருக்கேன் அப்படிமா இருந்து இந்த கேட் வால் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி இது வழியாக அப்படியே ட்ரெயினுக்கு வெளியில் போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட செட்டப் என்ன, இதனோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே வரக்கூடிய ரெயின் வாட்டரில் மண் இந்த மாதிரி ஸ்லட்ஜு இதெல்லாமே வந்து வரலாம். அதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து இந்த கேட்வால் எப்போயுமே க்ளோஸாக இருக்கிறப்போ நேராக இந்த வழியாக என்ன ஆகிக்குன்னா அப்படியே முதல்ல வந்து அப்படியே வந்து இனிஷியலாக வரக்கூடிய ரெயின் இருக்குது அப்படியே போயிடும். ஒரு 10-15 நிமிஷம் போனதுக்கப்புறம் இந்த கேட்வால் அடைச்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து தண்ணி அப்படியே இது ஃபில் ஆகிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த டீ வழியாக வந்து அப்படியே நேராக வந்துட்டு இந்த கேட்வால் வழியாக தண்ணி உள்ளே ஃப்ளோ ஆகுங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற 2 கேட்வால் அடைக்கிறப்போ அதுக்குள்ளே வந்து இலைதலைகள் இந்த மாதிரி பழசதை இருந்தது அப்படின்னா அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த கேட்வால் ஓப்பனாக இருக்கிறப்போ அப்படியே நேராக ட்ரெயினுக்கு வந்து இந்த வழியாக வந்து அப்படியே வெளியில் வந்து இது ட்ரெயினுக்கு அப்படியே போயிடுங்க. அப்புறம் நம்ம ரெண்டாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 10-20 நிமிஷத்துக்கு அப்புறம் இது என்னென்னா இதையுமே அடைச்சிட்றோம். அடைச்சிட்டு இந்த 2 கேட்வால் ஓப்பன் ஆகிறப்போ இது வந்து ஒரு தொட்டி மாதிரி உள்ள கட்டியிருக்கிறேன். இந்த தொட்டியில் வந்து நிறைய மீடியா உள்ளே போட்டுறோம். சின்ன மணல், கல், அப்புறம் வந்து கறி, செங்கல் இந்த மாதிரி வந்து வெவ்வேறு ஹைட்டில் எல்லாத்தையுமே போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து திருப்பி ரீப்யூரிஃபிகேஷன் வந்து இங்கே தண்ணியில் நடக்குதுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதுலேருந்து ஒரு 3 மொத்தமாக ஒரு அவுட்புட் எடுக்கிறேன். இந்த டேங்க்கு இன்னர் சைடு ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃப்காக வேண்டி சம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் கோட்டிங் வந்து இது உள்ளே பண்ணிடுறேன். ஸோ தட் வந்து இந்த ஓதம் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதை ஆர்கனைஸ் பண்ணுறேங்க. இந்த மாதிரி 3 இடத்துல இருந்து வரக்கூடியது வந்து தண்ணி அப்படியே நேராக அப்படி உள்ளே வந்து இது வந்து என்னோடய சம்பில் வந்து இது வந்து கனெக்ட் ஆகிருங்க. இந்த தண்ணி என்ன அப்படியே நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ்க்கு இங்கேருந்து ரீசைக்கிள் ஆகி மேலே டேங்க் போயிடும். இது இன்கேஸ் மழை நிறைய பெஞ்சு ஏற்கனவே தண்ணி நிறைய இருக்குது அப்படின்னா அதிலிருந்து என்ன சொல்கிறது இன்னொரு பைப் திருப்பி எடுத்து இது உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இது வந்து என்னோடய போர்வெல்லுங்க. இந்த போர்வெல்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 அடி டெப்த்துக்கு இந்த பைப்பு கீழே கொண்டு போயிருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து அந்த போருக்கு அடியில் வந்து தண்ணி வந்து ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பர்பஸ்க்காக பண்ணியிருக்கிறாங்க. இதான் நான் பண்ணியிருந்த ரெயின் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்டு. நன்றிங்க.